இன்றைக்கு மரியாதைக்குரிய திரு கே வெங்கடேசன் அவர்கள் வன்னியர் கூட்டமைப்பினுடைய பொதுச் செயலாளர், அகில இந்திய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய துணைத் தலைவர். இவர் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தன்னை இதில் இணைத்துக் கொண்டு மாநிலத்தினுடைய தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவருடைய தலைமையில் மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் திரு வி.பி. துரைசாமி அவருடைய முன்னிலையில் தன்னை இணைத்துக் கொள்கிறார். அவருடைய வரவு நல்வரவாக திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்தவர். பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய், பாரதிய ஜனதா கட்சி, பாரதிய ஜனதா கட்சி. கட்சியினுடைய உறுப்பினர் அடையாள அட்டையை உறுப்பினர் மாநில தலைவர். ஓகேவா? முதல்ல சொல்லிடுவார். அனைவருக்கும் வணக்கம். நேற்று தமிழ்நாட்டினுடைய வரவு செலவு கணக்கு பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இன்றைக்கு வேளாண் துறையினுடைய பட்ஜெட்டும் இன்றைக்கி தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப வருத்தமான செய்தி அப்படின்னா, தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிர்பார்த்தபடி நேற்றைய பட்ஜெட்டிலும் சரி, இன்றைக்குள்ள வேளாண் பட்ஜெட்டிலும் சரி, எந்த விதமான முன்னேற்றங்களும் எந்த விதமான அறிவிப்பும் இல்லை. இதை பொறுத்த மட்டும் எப்படின்னா, தி எம்டி வெசல்ஸ் மேக்ஸ் மோர் சவுண்ட். காலி பாத்திரம் ரொம்ப சத்தம் போடும். அது மாதிரி இந்த பட்ஜெட்டில் ரொம்ப சத்தம் போட்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 4,67,4,67,00,000 இருந்த பட்ஜெட் இப்பொழுது 4,72,00,000 மாறியிருக்கு. ஆனால் அதில் மூலதன செலவு எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா, மூலதன செலவு கடந்த ஆண்டை விட 3,000 கோடி ரூபாய் இப்போ குறைச்சிருக்கிறாங்க. மூலதன செலவு குறைச்சிருக்காங்க. ஆக 5,100 கோடி ரூபா அதில் அதிகரிச்சிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா கடன் வாங்குறது மட்டும் 51,000 கோடி ரூபா அதிகரிச்சிருக்கு. ஆக 10 மடங்கு அதிகரிச்சிருக்கு. கடன் வாங்குறது மட்டும் 10 கோடி ரூபா அதிகரிச்சிருக்கிறாங்க. இல்லை, தேர்தல் காலத்தில் சூறாவளி பயணமாக சுற்றி வந்தாங்க. நிறைய திட்டங்கள் அறிவிப்போன்னு சொன்னாங்க. சூறாவளி பட்ஜெட்னு சொன்னாங்க. ஆனால் அந்த பட்ஜெட்டில் திருப்பி பார்த்தா ஒன்றுமே இல்லை. வெறும் எம்டி வெசல்ஸ் தான் இது. இதில் ஜென்சி பார்த்தீங்கன்னா, ஜென்சிக்கு யாருக்குமே பெரிய அறிவிப்புகள் இல்லை. இளைஞர்களுக்கு, ஜென்சி இளைஞர்களுக்கு நிறைய திட்டங்கள் எதிர்பார்த்தாங்க. எந்த விதமான அறிவிப்புகளும் அதில் இல்லை. அதில் குறிப்பாக சொல்லப்போனால், மாணவர்களுக்கு கிட்டத்தட்ட 4,000 ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் பட்ஜெட்டில் எந்த விதமான அறிவிப்பும், இந்த 4,000 ரூபா அறிவிப்பு எதுலையுமே இல்லைங்க. அப்புறம் மகளிருக்கு பார்த்தீங்கன்னா 2,500 ரூபா கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அதனுடைய எந்த விதமான அறிவிப்பும் இந்த பட்ஜெட்டில் இல்லை. இந்த பட்ஜெட்டை பொறுத்த மட்டும் வெறும் பூஜ்ஜியமாகத்தான் நாங்கள் கருதுகிறோம். இது ஒரு ராஜ்யமாக நினைத்து ஆள வேண்டிய இடத்தில் இது ஒரு பூஜ்ஜியமான பட்ஜெட்டை இன்றைக்கு நமது மாண்புமிகு மரிய வில்சன் அவர்களும் இன்றைக்குள்ள மாண்புமிகு வினோத் அவர்களும் இன்றைக்கி கொடுத்துருக்குறாங்க. தேர்தலுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா நிறைய அறிவிப்புகளை சொல்லியிருந்தாங்க. ஆனால் அறிவிப்பில் எதுவுமே முழுமையாக இல்லை. பழைய திட்டங்கள் எதுவுமே புதுசாக பெயர் மாற்றி தான் வச்சுருக்கிறாங்க. பெண்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகள் 2,500, அனைத்து பேருந்துகளையும் பெண்களுக்கு இலவச பயணம் எல்லாம் சொன்னாங்க. ஆனால் ஒரு குடும்பத்திற்கு ஆண்டு ஒன்றிற்கு 6 இலவச கேஸ் சிலிண்டர் தருவோன்னு சொன்னாங்க. கர்ப்பிணி பெண்களுக்கு 26 நிதி வழங்குவோன்னு சொன்னாங்க. பட்ஜெட்டில் இது குறித்து எதுவுமே இல்லை. இளைஞர்களுக்கும் பட்டதாரிகளுக்கு ஏமாற்றம். 4,000 வழங்குவோன்னு சொன்னாங்க, இல்லை. ஆனால் ஸ்விக்கி, சுமாட்டோ உள்ளிட்ட துரித தொழிலாளர்களுக்கு பல வாக்குறுதிகளை சொன்னாங்க. தமிழ்நாட்டில் நிறைய இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே இன்றைக்கி ஸ்விக்கி, சுமோட்டோ தான் இன்றைக்கி. யாரும் வீட்டில் வேலை செய்கிறது இன்னும் இல்லையோ, ஆர்டர் கொடுத்து வர்றது தான் இன்றைக்கி அதிகமாக இருக்குது. அந்த தொழிலாளர்களுக்கு என்ன பண்ணாங்கன்னா 10 லட்சம் ரூபாய்
அந்த தொழிலாளர்களுக்கு 10 லட்ச ரூபாய் விபத்து காப்பீடு தருவோன்னு சொன்னாங்க, அது குறித்து எதுவுமே இல்லை. வேறு இன்சூரன்ஸ் தரேன்னு சொன்னாங்க, இல்லை. உங்களை நம்பி வாக்களித்த ஜென்சி இளைஞர்களுக்கு இந்த பட்ஜெட்டில் எதுவுமே இல்லை. அவர்களுக்கான சமூக பாதுகாப்பு தருவோன்னு சொன்னாங்க, இல்லை. காப்பீடு தருவோன்னு சொன்னாங்க, இல்லை. நலவாரியம் அமைப்போன்னு சொன்னாங்க, இல்லை. வருமானத்திற்கு அதிகமாக பாதுகாப்பு தருவோன்னு சொன்னாங்க, அதுவும் இந்த பட்ஜெட்டில் எதுவுமே இல்லை. சரி, விவசாயிகளுக்கு வழங்கிய வாக்குறுதிகள், இன்றைக்கி விவசாய பட்ஜெட் கிட்டத்தட்ட என்னாச்சு? 8132 கோடி ரூபாய் இருந்த விவசாய பட்ஜெட் இன்றைக்கி வந்து 7432 கோடி ரூபா வந்திருக்கு. விவசாயிகளுக்கு 700 கோடி ரூபாய் இன்றைக்கி பட்ஜெட்டில் குறைச்சிருக்காங்க. அப்படின்னா இந்த விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடியவங்க விவசாயத்தை மேம்படுத்துவதற்கு நம்ம நாடு விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய நாடு. ஆக விவசாயிகளுக்கு 200 கோடி ரூபாய் குறைத்திருப்பது உண்மையிலே வருந்தத்தக்கது, அது கண்டிக்கத்தகுந்தது. மொத்த விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா இதில் 15,000 ரூபா நிதி வழங்குவோன்னு சொன்னாங்க. ஆனால் பட்ஜெட்டில் அதை பற்றி எதுவுமே இல்லை. சிறு குறு மற்றும் நடுத்தர தொழிலாளர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாட்டினுடைய முதுகெலும்பாக இருக்கக்கூடிய சிறு குறு தொழிலாளர்களுக்கு, நெருக்கடியில் இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு 15,000 கோடி மறுமலர்ச்சி நிதி உருவாக்கி 4% வட்டியில் கடன் வழங்குவோன்னு சொன்னாங்க. எந்த விதமான அறிவிப்பும் இல்லை. இந்த பட்ஜெட்டில் எந்த விதமான அறிவிப்பும் இல்லை. அவ்வளோ கட்டணம் குறைப்போம்னு சொன்னாங்க. அரசு கொள்முதலில் குறைந்தது 40% சிறு குறு தொழில் தமிழ்நாட்டை சேர்ந்த நிறுவனங்களுக்கு வழங்குவோன்னு சொன்னாங்க. அது இந்த பட்ஜெட்டில் இல்லை. அதற்கான கட்டாய கொள்முதல் அறிவிப்புன்னு சொன்னாங்க. அதுவும் இங்கே எங்குமே இல்லை. ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை பொறுத்த மட்டும் இது உண்மையிலே பெரிய வேடிக்கையான விஷயம். இந்த பட்ஜெட்டை தெரிஞ்சு போட்டிருக்காங்களா தெரியாமல் போட்டிருக்காங்களான்னு தெரியல. அதான் நமது பிபி ராம்ஜி திட்டம்னு ஒரு திட்டம், மத்திய அரசுடைய திட்டத்தில் 60% பங்களிப்பில் மத்திய அரசு கிட்டத்தட்ட மத்திய அரசு 7,500 கோடி ரூபா கொடுத்து, மத்திய அரசு 125 நாள் வேலை திட்டம் தான் அறிவிச்சிருந்தாங்க. ஆனால் இவங்க ஆட்சிக்கு வருவதுக்கு முன்னாடி அந்த அறிவிப்பில் 25 நாளுங்கிறத கூட்டி 150 நாளாக போட்டிருந்தாங்க. ஆனால் 12,500 கோடி ரூபா மொத்தம். இதை வச்சு பார்த்தீங்கன்னா இதில் கிட்டத்தட்ட பாதி நாள் தான், ஒரு நாளைக்கு 100 கோடி ரூபா செலவாகுது. ஆக கிட்டத்தட்ட 60% இது வேலை நாட்கள் குறையும். அதில் எவ்வளோ ஏமாற்றம் இருக்குன்னு பார்க்கணும். ஆக மத்திய அரசு 125 நாளை 150 நாளாக ஆக்கி அதனுடைய பங்களிப்பு 7,500 கோடி ரூபா கொடுத்தாச்சு. இவங்க 5,000 கோடி ரூபா போட்டு 12,500 கோடியாக அதை கொடுக்கணும். ஆனால் அதுக்கு பதிலாக இவங்க என்னன்னா 150 நாள் அப்படின்னு சொல்லிட்டு பேரை வேற மாற்றிருக்காங்க. வெற்றி அப்படின்னு பேரை வேற மாற்றி, பேரை மாற்றுறதுல கூட எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை. ஆனால் மத்திய அரசு கொடுத்த பணத்தை அப்படியே கொடுத்து 150 நாள் மக்களை ஏமாத்துகிற வேலை தான் இந்த பட்ஜெட்டில் இருக்குது. ஒரு ஏமாற்றமான பட்ஜெட்டாக தான் இந்த பட்ஜெட்டுக்கு நாங்கள் நினைக்கிறோம். அது நிச்சயமாக அவருக்கு கொடுக்க முடியாத ஒரு ஏமாற்றத்தை இன்றைக்கி சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் சில விஷயங்கள் இருக்குது. மக்களுக்கான நல்ல திட்டம் எது கொடுத்தாலும் நமக்கு அதில் வரவேற்காத, நமக்கு அதில் ஒன்றும் தவறு இல்லை. மத்திய அரசு ரூப்டாப் சோலார் திட்டத்திற்கு மத்திய அரசு 78,000 கோடி ரூபாய் கொடுக்கும். யார் கொடுக்குறாங்க? மத்திய அரசு கொடுக்குறாங்க 78,000 கோடி எல்லா வீடுகள்லேயும் ரூப்டாப் சோலார்லாம் போடுவதற்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா மாநில அரசு 78,000 ரூபாய் கொடுக்குறாங்க. மாநில அரசு 22,000 கட்டு 1 லட்சம் ரூபாய் இது கொடுக்குறாங்க. 22,000 கூட போட்டிருக்காங்க. ஆனால் 78,000 மத்திய அரசு கொடுக்கும். அதே மாதிரி ஜல்ஜீவன் திட்டம் ஏற்கனவே மத்திய அரசு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மத்திய அரசில் ஜல்ஜீவன் திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதை முழுமையாக நிறைவேற்றணும். அது மாதிரி ஆயுஷ்மான் பாரத் திட்டம் மத்திய அரசு கொண்டு வந்த இன்சூரன்ஸ் ஸ்கீம், எல்லா மக்களுக்கும் மத்திய அரசு கொண்டு வந்த அந்த திட்டத்தை நிறைவேற்றணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அது நாங்கள் உண்மையிலேயே வரவேற்கிறோம். அதே மாதிரி அண்ணன் சீர் முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு ஜெயலலிதா அம்மா அவர்கள் எல்லா தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க. ஆனால் தாலிக்கு தங்கம் எல்லாருக்குமே கொடுத்தாங்க. ஆனால் இந்த பட்ஜெட்டில் எத்தனை பேர் கொடுக்க போகிறோம் அவங்க சொல்லலை. 812 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கிறாங்க. 812 கோடி ரூபாய் ஒதுக்குனா எவ்வளோ பேருக்கு கொடுக்க முடியும்? அது மட்டும் இல்லை, பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு பவுன் தாங்க. ஒரு பவுன் பார்த்தீங்கன்னா
இன்றைக்கி 1 லட்சம் நமக்கு பில்லெல்லாம் ஜிஎஸ்டி போட்டு வாங்கும்போது 1,20,000 வந்துடும். அப்போ எவ்வளோ பேர் கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறது அதில் திட்டமே இல்லை. எவ்வளோ நமக்கு பணம் ஒதுக்க போகிறீங்க அப்படின்னா 812 கோடி தான் ஒதுக்கியிருக்காங்க. இப்படி பார்த்தா மொத்தத்தில் ஒரு 40,000 50,000 பேருக்கு தான் கொடுக்க முடியும். ஆனால் தாலிக்கு தங்க எல்லாருக்கும் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அடுத்தால பார்த்தீங்கன்னா ஆன்மீக பயணங்களில் ஹஜ் பயணத்திற்கு 35,000 ரூபாய் ஒதுக்கியிருக்கிறாங்க. அதை நிச்சயமாக நாங்கள் வரவேற்பு கொடுக்கறதுல ஒன்றும் தவறு இல்லை, எல்லோரும் கொடுக்கலாம். ஆனால் அதே மாதிரி உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் நீங்கள் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, அறுபடை வீடுகளுக்கு செல்லும் பக்தர்களுக்கு உதவி தாரன்னு சொல்லியிருந்தாங்க. திவ்ய தேச யாத்திரை நவதிருப்பதியில் 108 திவ்ய தேசம், அந்த யாத்திரைக்கு எந்த விதமான அறிவிப்பும் இல்லை. சைவ திருத்தல பயணத்திற்கு உதவி செய்யணும்னு அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தாங்க, அது செய்யலை. அதே மாதிரி எல்லா மதத்தையும் எல்லா இனத்தையும் ஒன்றாக மதிக்கணும். ஆனால் அந்த பட்ஜெட்டை பார்க்கும்போது ஒரு சார்பு அமைப்பாக தான் இந்த பட்ஜெட் அமைஞ்சிருக்கிறது. முதலமைச்சர் ஒரு சார்ந்து தான் இருக்கிறாரு. இது மத சார்பினை அரசு இல்லை என்பதை இங்கே தெளிவாக காட்டுகிறது. மொத்தத்தில் 555 தேர்தல் வாக்குறுதிகள் 555 தேர்தல் வாக்குறுதி சொல்லியிருக்காங்க. அதில் 18% கூட இன்றைக்கி அவங்க நிறைவேற்றலை. மொத்தமே 18 தான் நிறைவேற்றியிருக்கிறாங்க. 555 வாக்குறுதியில் வெறும் 18 வாக்குறுதி மட்டும்தான் அதில் நிறைவேற்றியிருக்காங்க. மீதி எதுவுமே நிறைவேற்றலை. அதுக்கான திட்டங்கள் எதுவும் இல்லை. இன்றைக்கி தமிழர்களுடைய விளையாட்டு பாரம்பரியம் ஜல்லிக்கட்டு பார்த்திங்கன்னா, தேர்தலுக்கு முன்னால் ஜல்லிக்கட்டுக்கு 5 லட்சம் உதவித்தொகை வழங்குவோன்னு சொன்னாங்க. மாடுபிடி வீரர்களுக்கு இறந்து போனால் 10 லட்சம் ஆயுள் காப்பீடு தருவோன்னு சொன்னாங்க. பட்ஜெட்டில் அதை பற்றியே சொல்லலை. இப்போ நம்முடைய பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டு இனிமேல் நடத்துவாங்களா நடத்த மாட்டாங்களா, இது யார் எப்படி இந்த பட்ஜெட்டை எப்படி நம்ம ஏற்றுக்கொள்ளுங்கிறதே தெரியும். அது மாதிரி சமூக பாதுகாப்பு வாக்குறுதிகளான முதியோர்களுக்கு முன்னால எல்லாம் 1000 ரூபா கொடுத்துட்டு இருந்தாங்க. இவங்க 3000 ரூபா தரான்னு சொல்லியிருந்தாங்க. மாற்றுத்திறனாளிக்கு 3000 ரூபா தரான்னு சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி எதுவுமே பட்ஜெட்டில் சொல்லலை. சாதிவாரி கணக்கெடுப்போன்னு சொன்னாங்க, அதற்கான ஆணையம் அமைப்போன்னு சொன்னாங்க. எந்த அறிவிப்பும் இதில் இல்லை. அதற்கான நிதி ஒதுக்கீடு எதுவும் இல்லை. எப்போ தொடங்குவாங்க அல்லது தொடங்க போகிறாங்களா இல்லையா, எதுவுமே இல்லை. மீனவர்களுக்கு 20,000 ரூபாய் தரான்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டில் வெறும் 7,000 ரூபாய் தான் ஒதுக்கியிருக்காங்க. ஆக மீனவர்களுக்கு ஏமாற்றம். எல்லா சமூக மக்கள் மத்தியிலும் எல்லா தொழிலாளர் மத்தியிலும் மிக ஒரு எதிர்பார்ப்பு, எல்லாம் ஏமாற்றமான ஒரு பட்ஜெட்டாக தான் இருந்தது. அதே மாதிரி மருத்துவ குடும்ப பாதுகாப்பு காப்பீடு பார்த்தீங்கன்னா 20 லட்சம் ரூபா. அந்த திட்டத்தை பற்றி எதுலையுமே இதில் சொல்லவே இல்லை. கடன் அடைப்போம்னு சொன்னாங்க. நம்ம ஃபைனான்ஸ் செக்ரட்டரி நேற்று சொல்லியிருக்கார், இன்னும் 50 வருஷம் ஆனாலும் எந்த கடனையும் அடைக்க முடியாது. நாங்கள் டெய்லி 10,000 கோடி ரூபா வாங்கிட்டு இருக்கிறோம், ஆனால் எந்த கடனையும் யாரும் அடைக்க முடியாது. அப்போது உங்களுடைய திட்டம் என்ன, உங்களுடைய நிர்வாக திறமை எங்கே இருக்குது, வருமான வரி என்ன, வருமானத்துக்கு என்ன வழி பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற பட்ஜெட்டில் எந்த விதமான அறிவிப்பும் இல்லை. தேர்தலுக்கு முன்னால் 14 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு சொன்னாங்க. அது அவருக்கே தெரியும், முதலமைச்சர் தெரியும். அவங்க அவங்களுடைய தேர்தல் பரப்புரையில் சொன்னாங்க 14 லட்சம் கோடி ரூபா கடன் இருக்குன்னு. அதுக்கப்புறம் இப்போ வெள்ளரிக்கை சொல்லியிருக்காங்க, அது 14 லட்சம் கோடி ரூபா கடன் இருக்குன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் இந்த ஆண்டில் மட்டும் சட்டப்படி அனுமதிக்கப்பட்ட அளவான 1,22,00,000 கோடி வரை கடன் வாங்குவோம். எவ்வளவு வாங்குவோமோ அவ்வளோத்தையும் வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நாடு முன்னேற வேணும்னு சொன்னால் ஒரு நாட்டினுடைய கட்டமைப்பு வசதி, ஒரு நாட்டினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வசதி மேம்பாடு இருந்தால்தான் அந்த நாடு முன்னேறும். அதற்கான எந்த அறிகுறிகளும் இல்லை. இப்போ கூட நீங்கள் நந்தனம் வரைக்கும் மேம்பாலம் பிரிட்ஜு வேலையே எங்கேயும் நடக்கலை, கான்ட்ராக்ட் ஒர்க் எங்கேயுமே நடக்கலை. எல்லா ரோடு வேலையும் நிப்பாட்டி வச்சுருக்காங்க. நிப்பாட்டி வச்சுருந்தா எப்படி கட்டமைப்புகளை மேம்படுத்த முடியும், எப்படி அந்த மூலதன செலவுகளை எப்படி செலவு செய்ய முடியும்? இதெல்லாம் பெரிய ஒரு ஏமாற்றமாக நான் ஏற்கனவே சொன்னது போல்
மூலதன செலவு 56,985 கோடி. 8,000 கோடி ரூபா இந்த மூலதன செலவு போட்டிருக்காங்க. 56,985 கோடி ரூபா இந்த ஆண்டு மூலதனம். இந்த ஆண்டுக்கு இன்னும் 8 மாதம் தான் இருக்குது. இந்த 8 மாதத்துக்கு எங்கள் பவர் பிளான்ட் 800 பவர் பிளான்ட்டுக்கு ஃபைனான்ஸுக்கு 8,000 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க. 8,000 கோடி ரூபா 7 மாதத்தில் எப்படி செலவு பண்ண முடியும்? அது எப்படி ஏமாற்றமான பட்ஜெட் தானே. இது ஃபேஸ்ட் மேனரில் பண்ண போகிறீங்களா, இல்லை இந்த ஆண்டே செலவு பண்ண போகிறீங்களா? இதில் பட்ஜெட்டில் தெளிவான அறிக்கை எதுவுமே இல்லை. அதே மாதிரி 70,000 வீடு கெட்டு தரணும் பட்ஜெட்டில் ஒதுக்கியிருக்காங்க. ஒரு மாதத்துக்கு 10,000 வீடு கட்டினாலே பெரிய விஷயம். 10,000 வீடு கட்டினா தான் 70,000 வீடு கட்ட முடியும். ஆக எப்படி கட்ட போகிறோம், எவ்வளோ நிதி ஒதுக்கீடு, அந்த திட்டம் எவ்வளவு, அதற்கான அளவீடு என்ன, அதெல்லாம் அங்கே சொல்லலை. அப்புறம் 200 ஹாஸ்டல் 3,200 கோடி 8 மாதத்தில் எப்படி கட்ட முடியும்? 200 ஹாஸ்டல் 3,200 கோடி 200 ஹாஸ்டலுக்கு 3,000 அவ்வளோ அமௌண்ட்டு தேவைப்படுமா? அதனுடைய திட்டங்கள் என்ன, ஒரு ஹாஸ்டலுக்கு எவ்வளவு, இதில் எதுவுமே குறிப்பிடாமல் பொதுவாக ஒட்டுமொத்தத்தில் போகிற போக்கில் எழுதி வச்சுட்டு போகிற மாதிரி ஒரு படத்தில் சொல்லுவாங்க தெரியுமா, சுந்தராஜ் ஒரு படத்தில் சொல்லுவார், கீழே போட்ட எடுப்பா எதைப்பா கீழே போட்ட பேப்பரை தான் போட்டோம்மா. அது மாதிரி இங்கே பட்ஜெட்டை தான் கீழே போட்டிருக்காங்க. ஆனால் நடைமுறைக்கு இது சாத்தியப்படுமா என்பது அது கேள்விக்குறியாக தான் இருக்குது. எதுவுமே சாத்தியக்கூறு கிடையாது. ஆக இவ்வளவு தூரம் ஒரு மோசமான பட்ஜெட்டை இதுவரைக்கும் தமிழ்நாடு அரசாங்கம் பார்த்ததில்லை. ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு 9,300 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க. ஏற்கனவே நடந்துட்டு இருக்கக்கூடிய வேலைகளை இப்போ நிறுத்தி வச்சுருக்காங்க. நிறுத்தி வச்ச பிறகு இப்போ செலவு பண்ணுறதுக்கு 9,300 கோடி ரூபான்னா இவங்க எப்படி பண்ணுவாங்க என்பது தான் இதில் நம்மளுக்கு கேட்க வேண்டிய ஒரு கேள்வியாக. இது வெள்ளை அறிக்கை இல்லை, இது பட்ஜெட் ஒரு வெள்ளை அறிக்கை தாக்கல் பண்ண வந்தாங்க. உண்மையிலே இது ஒரு கருப்பு அறிக்கையாக தான் நாங்கள் இதை பார்க்கணும். இவ்வளவு மோசமான பட்ஜெட்டை தாக்கல் பண்ணியிருக்காங்க. என்னை பொறுத்தவரையில் இது ஒரு ஏமாற்றமான பட்ஜெட். இந்த பட்ஜெட்டில் ஒன்றுமே இல்லை, அவ்வளோதான். வழக்கமாக இந்த மாதிரி பட்ஜெட் தாக்கல் செய்யும்போது 8 விதமான மத அடையாளங்களும் சேர்க்க மாட்டாங்க. ஆனால் இம்முறை இந்த பட்ஜெட் தாக்கல் செய்வதற்கு முன்பாக இது திருப்பதி கோவில் வைக்கப்பட்டது. அப்புறம் நேற்று தாக்கல் செய்யும்போது ஜெபமாலை, ரோசரி ஜெபமாலையை அமைச்சர் கருத்து. அதாவது அவரவர்கள் மதத்தை வழிபடுவது தவறு கிடையாது. அதற்கான அடையாளங்களை பொது இடத்தில் கொண்டு வரக்கூடாது. இந்த அரசாங்கம் பொறுப்பேற்ற உடனேயே நமது சபாநாயகர் அவர்கள் எங்கள் அப்பா நாங்கள் சர்ச்சுக்கு போகல, எங்கள் அப்பாவை சிலுவை வச்சோம், அதெல்லாம் ஒன்றும் தவறு இல்லை, யாரும் போகலாம். நானும் எல்லா இடமும் போயிருக்கேன். புனித தலங்களுக்கான எல்லா இடங்களுக்கும் நான் போயிருக்கிறேன். நோவமலை, சீனாமலை, ஈஜிப்ட், இஸ்ரேல் எல்லா இடத்துக்கும் நான் போயிருக்கேன். சி ஆஃப் கலிலியோ, ரெட் சி, டெட் சி, இதெல்லாம் கிறிஸ்தவருடைய புனிதத்தலம் நானும் போயிருக்கிறேன். இன்னும் மெக்காவிலிருந்து மதினாவிலிருந்து மெக்காவுக்கு போகிறவுடைய ஒரு இடம் இருக்குது, அதற்கெல்லாம் கூட நான் போயிருக்கேன். எல்லா மதங்களிலும் அவரவர் வழிபடுவதில் என்பதில் எந்த விதமான தவறு இல்லை. அந்த அடையாளங்களை பொது இடத்தில் காட்டும்போது அவர்கள் ஒரு சார்பாக இருக்கிறார்கள் என்பதை தான் காட்டும். அதனுடைய அடிப்படையில் தான் முதலமைச்சர் முதன் முறையாக தன்னுடைய அறிக்கையில் வாசிக்கும்போது நிறைய பேர் சொல்கிறாங்க இது சிறுபான்மையினர் அரசு, ஆம் இது சிறுபான்மையினர் அரசு தான் அப்படின்னு முதலமைச்சரே பேசுகிறாங்க. அப்படிங்கும்போது எங்களுக்கு அதில் சந்தேகம் இருக்குது. இவர் ஒரு மதம் சார்ந்து இருக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு மட்டும் இல்லை, எல்லோருக்குமே வரும். உங்களுக்கும் வரும், அவர்களுக்கும் வரும், நம்ம அண்ணன் துரைசாமி அண்ணனுக்கு வரும், நம்ம திருப்பதி அண்ணன் நாராயணனுக்கு வரும், எல்லாருக்கும் வரும். யாராக இருந்தாலும் வருவது. அதில் இப்போ 35,000 ரூபா ஒதுக்கி கொடுத்துருக்குறாங்க, வரவேற்கிறோம், தப்பு இல்லை. ஆனால் உங்கள் தேர்தல் அறிக்கையில் நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னா, தேர்தல் அறிக்கையில் நீங்கள் அறுபடை வீடுகளுக்கு போக உதவி செய்வோம், 108 திவ்ய தேசங்களுக்கு போகிறதுக்கு உதவி செய்யணும்னு சொன்னீங்க. அதை பற்றி மென்ஷன் பண்ணலை. ஒரு இடத்துக்கு மென்ஷன் பண்ணாமல் ஒரு இடத்துக்கு மட்டும் நிதி ஒதுக்குங்கிறது ஒரு சார்பாக இருக்குது. அதாவது கடந்த ஆண்டு பள்ளி கல்வித்துறை மட்டும் 46,000 கோடி ரூபா ஒதுக்கிறது. இந்த ஆண்டு வெறும் 44,000 கோடி, 2,000 கோடி ரூபாய். கல்வி என்பது மிக முக்கியம். அதனால தான் நான் சொன்னேன், ஜென்சி அவர்களுக்கு எந்த விதமான அறிவிப்பும் தெரியும். விளையாட்டுத்துறையில் ஏதோ
கூடுதலாக கொஞ்சம் ஒதுக்கி வாங்கியிருக்கிறதாக சொல்கிறாங்க. ஆனால் ஜென்சிகளுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? வாக்களித்த மக்களுக்கு, இளைஞர்களுக்கு, மாணவர்களுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? விவசாயிகளுக்கு என்ன பண்ணியிருக்கீங்க? இதுதான். அது விவசாயத்தை பற்றி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மின்சாரத்தில் வந்து இலவச மின்சாரத்துக்கு 500 கோடி ரூபா குறைச்சிருக்காங்க. இலவச மின்சாரத்துக்கு விவசாயிகளுக்கு 500 கோடி ரூபா குறைச்சிருக்காங்க. இருக்கிறபடியாக நீங்கள் குறைச்சிக்கிறது ஏன்? அப்போ விவசாயிகளுக்கு நீங்கள் நன்மை செய்யலையா? இந்த அரசாங்கம் விவசாயிகள் மீது கரிசனை காட்டவில்லையா என்பது. ரைட், தேங்க்யூ சார். மேகதாது அனைத்து கட்சி கூட்டம் கூட்டம் எல்லாரும் வலியுறுத்திட்டு வராங்க. ஆனால் முதல்வர் தேர்தல் அப்படின்னு அவங்க தரப்பில் சொல்கிறாங்க. அவங்க தரப்பில் சொன்னாங்களா, முதலமைச்சர் சொன்னாங்க? தரப்பில் என்ன அமைச்சர்கள் எல்லாரும் தேவையில்லை தான் சொல்கிறாங்க. நீர்வளத்துறை அமைச்சர் அதாவது பழைய காலத்தில் பழமொழி உண்டு. எப்படின்னா, ஊர் கூடி தான் தேர் இழுக்கணும்பாங்க. தனி மரம் தோப்பாகாது, பல மரங்களுக்கு தான் தோப்பாகும். ஊர் கூடி தேர் இழுக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நாட்டினுடைய பிரச்சனைன்னு வரும்போது அங்கீகரிக்கப்பட்ட எல்லா கட்சிகளையும் கூட்டிகிட்டு போய் பேசுனா நல்லது. அல்லது இவரே ஃபோனில் பேசலாம். ஏன்னா இவர்கிட்ட 2 காங்கிரஸ் கட்சி கூட்டணி இருக்கிறாங்க. நான் பல தடவை பல பேட்டி கொடுத்துருக்குறேன். கர்நாடக முதலமைச்சராக இருக்கிற திரு சிவகுமார் அவர்கள் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள். காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மதிப்புக்குரிய ராகுல் காந்திகிட்ட சொல்லியோ அல்லது சிவகுமார்கிட்ட ஃபோனில் பேசியோ அவங்க தண்ணீர் திறந்து விட்டுருக்கலாம். ஆனால் தண்ணீர் திறந்து விடுறதுக்கு கர்நாடக அரசு மறுக்கிறது. ஆனால் காவிரி மேலாண்மை ஆணையத்திற்கு முழு அதிகாரம் இருக்கிறது. கர்நாடக மாநிலத்தில் தண்ணீர் கூட இருக்கலாம். நான் கூட கர்நாடக முதல்வருக்கு கடிதம் எழுதியிருக்கிறேன். இரு மாநிலங்களும் மக்களுடைய பிரச்சனை என்பது குடிநீர் பிரச்சனையாக இருந்தாலும் வாழ்வாதார பிரச்சனை இரு மாநில மக்களுக்கும் ஒரே மாதிரி தான் நாம் பார்க்கணும். அதில் வந்து பார்த்திங்கன்னா மேலாண்மை ஆணையம் என்ன சொல்லியிருக்கு? வறட்சி காலங்களில் இருக்கிற நதியை நீரை பங்கிட வேண்டும். அந்த அளவை கர்நாடக அரசு உறுதி செய்து நடைமுறைப்படுத்த வேண்டும். இதுதான் நம்ம நடைமுறையில் வழக்கம். அதனுடைய அடிப்படையில் 4.5 டிஎம்சி தண்ணி நமக்கு திறந்து விட்டுருக்கணும் இது மழை வருவதற்கு முன்னால். ஆனால் அவங்க திறந்து விட மறுத்தாங்க. வினாடிக்கு 3500 கனஅடி வச்சு 15 நாளைக்கு விட்டால் தான் 4.5 டிஎம்சி தண்ணி நமக்கு வரும். ஆனால் நியாயமாக நமக்கு ஜூன் மாதம் 9 டிஎம்சி தண்ணி, ஜூலை மாதம் சேர்த்து 41 டிஎம்சி தண்ணீர் நமக்கு வேணும். ஆனால் இன்றைக்கி 1.5 லட்சம் ஏக்கர் காவிரி டெல்டா, தஞ்சை டெல்டாவில் 5.5 லட்சம் ஏக்கர் பயிருடைய இடத்துல 1.5 லட்சம் ஏக்கர் இன்றைக்கி நமக்கு விளைச்சல் கம்மியாக இருக்குது. காங்கிரஸ் கட்சி எப்பெல்லாம் ஆட்சிக்கு வருவதோ கர்நாடகத்தில் அப்போல்லாம் நமக்கு இந்த பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது. 2018 2023 வரைக்கும் அங்கே பாஜக ஆட்சி இருந்துச்சு. தண்ணீர் ஒழுங்காக வந்துச்சு. நம்மளுடைய துரதிர்ஷ்டம் என்னென்னா, எப்போ காவிரியினுடைய உபரி நீரை தான் நாம் பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இதுவரைக்கும் வந்திருக்கு. அதற்கெல்லாம் ஒரு மாற்று யோசனைகள் வேண்டும். அதாவது கேரள முதலமைச்சர், ஆந்திர முதலமைச்சர், கர்நாடக முதலமைச்சர் இவங்கெல்லாம் போய் கூட்டமாக பேசுகிறாங்க. ஒன்று இவங்களை கூப்பிட்டுருக்கணும். இவங்களை கூப்பிட்டாங்களா கூப்பிடலையா, நம்மளுடைய முதலமைச்சர் போய் கலந்துக்கிட்டாங்களா, கலந்து யோசித்தாங்களா இல்லையாங்கிறது தெரியல. ஆக அவங்க 3 பேர் கலந்து பேசுகிறாங்க. நம்ம முதலமைச்சர் போய் பேசணுமா வேண்டாமா? நீங்கள் தான் நம்ம முதலமைச்சர்கிட்ட கேட்கணும். ஏன் போகல அப்படின்னு நீங்கள் முதலமைச்சர்கிட்ட கேட்கணும். கேட்பீங்களா? முதலமைச்சர்கிட்ட கேட்பீங்களா? எப்படிங்க கொடுக்குறாரா? ஏன்னா அது முதலமைச்சர் பதில் சொல்லணும், நீங்கள் கேட்கணும். அதை நான் பார்க்கணும். இன்றைக்கு உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய சிரோன்படி குரு ரவிதாஸ் அவர்கள் மிகப்பெரிய ஒரு மகான். அந்த மாநிலத்தில் மட்டுமல்ல, உலகெங்கும் வாழும் அனைவருக்கும் மிக தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் பிறந்து உலகத்தில் வாழும் அனைவருக்கும் ஒரு வழிகாட்டியாக இருந்த மகான் ரவிதாஸ் அவர்களுடைய ஊரிலிருந்து திருமண் எடுத்து வரப்பட்டு இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களுக்கும் அனுப்பப்பட்டு தமிழகத்திற்கு இன்றைக்கி வருகை இருந்திருக்கிற அந்த திருமண்,
அதனை எங்களுடைய எல்லா மாவட்டங்களையும் எடுத்து சென்று எல்லா இடங்களிலும் போடுவதற்காக அதற்காக இன்றைக்கு திருமண் இன்றைக்கு வந்திருக்கிறது. எங்களுடைய அனைத்து மாவட்ட தலைவர்கள் அதை எடுத்து எல்லா மாவட்டங்களும் எடுத்து செல்கிறார்கள். சிரோன்மணி குரு ரவிதாஸ் அவருடைய புகழ், அவருடைய எண்ணங்கள் எல்லா இடங்களிலும் பரவ வேண்டும். ஜாதி மதம் இல்லாத ஒரு மனிதராக எல்லோரும் வாழ வேண்டும் என்று வாழ்ந்து மறைந்த மகானை நினைவு கூறுகின்ற வகையில் இந்த திருமண் இன்றைக்கு எல்லோருக்கும் இன்றைக்கு கொடுக்கப்படுகிறது. முன்ன வந்து भारत माता की भारत माता की भारत माता की பாரத அன்னையின் புகழ் பாரத அன்னையின் புகழ் பாரத அன்னையின் புகழ்